மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். 28 செகண்ட் வீடியோ, வெறும் 28 செகண்ட் தான் வீடியோ. அதில் 9 ஆங்கிளில் கேமராக்கள் வைக்கப்படுது. 5 விதவிதமான கேமராக்கள். உட்காந்துருக்கக்கூடிய பொசிஷன் 4 வகையான பொசிஷனில் மாறி மாறி உட்கார்றா போல. உட்காந்து இருக்கக்கூடிய இடங்கள் 3 இடங்களுக்கு மேலே உட்காந்து இருக்கக்கூடிய இடங்கள் மாற்றப்படுது. போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு 2 தடவை ட்ரெஸ்ஸு மாற்றினதா சொல்லப்படுது. அப்போது வெறும் ஒரு சாதாரண ஒரு தியானம், வெறும் 28 செகண்ட் வீடியோவுக்கு இத்தனை வகை ஆங்கிளில் கேமரா வச்சு இத்தனை வகையான பில்டப் கொடுக்கப்படுது. ஒருவேளை சினிமா ஷூட்டிங் எதுவும் எடுக்கிறாங்களோ, மோடியோட வாழ்க்கை வரலாறு, அவர் நடிக்க போறாரு இவர் நடிக்க போறாருனாங்களே, ஒருவேளை அதுக்கான சினிமா ஷூட்டிங்காக எதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லி நானும் வேகமாக போய் அந்த வீடியோ போய் பிளே பண்ணி பார்த்தா சினிமா ஷூட்டிங்லாம் இல்லையா, இதுக்கு பேர் தான் தியானமா. ஆன்மீகத்தின் ஆழத்தை அறிய என்னை நாடி வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் இந்த உளுந்தூர்பேட்டை உலகானந்தாவின் உளமார்ந்த ஆசீர்வாதங்கள். இந்த தியானத்துக்கு நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ட்ரெஸ் செலக்ஷன் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அடிச்சுக்க முடியாது. பொதுவாகவே எங்கள் மோடிஜியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஊருக்கு பிரச்சாரத்துக்கு போகிறாரோ அந்த ஊரில் ஏற்க மாதிரி ட்ரெஸ்ஸு போகிறதுல வந்து அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. எப்படி 500 1000 நோட்லாம் செல்லாதுன்னு சொல்லி பல வகையில் பல கலரில் புதுசு புதுசாக நோட்டு வெளியிட்டாரோ, அந்த நோட்டுக்கெல்லாம் போட்டியா எங்கள் பல வகையான கோட்டு போடுவாப்புல. ஒவ்வொரு ஊருக்கு போனால் ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு கெட்டப்பில் ஒவ்வொரு மாடலில் ட்ரெஸ் போடுவார். அந்த மாதிரி இப்போ இந்த தியானத்துக்காக எங்கள் ஒரு சூப்பர் ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி 2019 நாடாளுமன்ற தேர்தல் அந்த நெருக்க நேரத்தில், கடைசி நேரத்தில் கேந்திரநாத் குகையில் போய் ஒரு தியானம் இருந்தார் பாருங்க, அப்போவுமே இதே மாதிரி ட்ரெஸ் தான் போட்டார். இப்போ கன்னியாகுமரி இந்த தியானத்துக்குமே இதே மாதிரி ட்ரெஸ். மொத்தத்தில் அந்த உடை செலக்ஷன் வேற லெவல். யாரா நீ? நான் சாமியார். என்னடா ட்ரெஸ் இது? எங்கள் உடையே இதுதான். ஓ, நீங்களே முடிவு பண்ணிக்கிறதா? நீங்க என்ன மிலிட்டரியா நேவியா? அவங்களுக்கு தான் ஒரு யூனிஃபார்ம், உங்க யூனிஃபார்ம் நீங்களே பிக்ஸ் பண்ணிக்கிறீங்களா? எந்தடா? இப்போ இந்த தியானம் இது சம்பந்தமான வீடியோக்களை வச்சுதான் வடக்குல பெரிய உருட்டுறாங்க. ஏன்னா இப்போ 7ஆம் கட்ட தேர்தல், நாளை காலைல 7ஆம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடக்குது ஜூன் 1ஆம் தேதி. அப்போ பிரச்சாரம் இதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பிரச்சாரம் ஸ்டாப் பண்ணியாச்சா. இப்போ அங்கே வடக்கில் பிரச்சாரம் பண்ண முடியாது. கடைசி கட்ட தேர்தலில் முக்கியமான, ஏன்னா ஆல்ரெடி 6 கட்ட தேர்தலில் பாஜக பெரிய பின்னடைவு அப்படிங்கிறது தான் பிந்தைய கருத்து கணிப்பு. அப்போ கடைசி தேர்தலையாச்சும் நமக்கான சாதகமாக உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தியானம் இருக்கக்கூடிய ஃபோட்டோ, அந்த வீடியோ எல்லாமே இன்னைக்கு மீடியாவில் ஷோ ஆகும். அப்போ இது உங்களுக்கு பார்த்தீங்களா, இவர் வந்து சாதாரண மனுஷனே இல்லைங்க, அவர் வந்து ஒரு துறவிங்க, அவர் ஒரு முனிவருங்க. இப்படி எல்லாம் பில்டப் பண்ணுறதுக்காக தான் இங்கே இப்படி பல வகையான இந்த மாதிரியான தியானங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன தெரியுமா, இந்த மாதிரியான பில்டப்புகள் இதெல்லாம் வந்து வடக்கில் வேணா படம் ஓடும், வடக்கில் வேணா இது மாதிரியான படம் ஓடும். இன்னைக்கு வடக்கு மக்கள் தெளிவாயிட்டாங்க, அது சொல்கிறேனே, வடக்கில் வேணா இந்த படம் ஓடும். ஆனால் நம்ம இந்த படத்தை ஓட்டுறதுக்கு எங்கே வந்திருக்காரு? கன்னியாகுமரிக்கு வந்திருக்கிறாரு. தமிழ்நாட்டில் இப்பேற்பட்ட படம்லாம் ஓடாது எங்க ஜனங்க எல்லாம் நம்ப மாட்டாங்க ஜினா, கேட்கவே கிடையாது. திரும்ப திரும்ப தமிழ்நாட்டுக்கு வந்து அசிங்கப்படுறதே வேலையா போச்சு. என்னடா அது போலி வேஷம்? இந்த தாடி மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள போனாதான் பொம்பளைங்க சாப்பாடு போடுறாங்க. அது வேற ஊர் பொம்பளைங்க, எங்க ஊர் பொம்பளைங்களை ஏமாத்த முடியாது. ஆனா தியானம்னாலும் இது ரொம்ப காஸ்ட்லியான தியானம். 2 டன் ஏசி தான் அந்த இடத்துல. அந்த தியானம் செய்யக்கூடிய அந்த இடங்கள்ல 2 டன் ஏசி முன்னாடியே கொண்டு போய் ஏசி இறக்கிட்டாங்க. பல ஆங்கிளில் கேமரா, பல வகையான கேமரா. உலகத்திலே கேமராமேனோட போய் தியானம் செஞ்ச ஒரே ஆள் நம்மால் தான். இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கிறாரு. ரஜினிகாந்த் சினிமாவில் அவ்வளோ பெரிய ஒரு உச்சபட்ச நடிகர். அவரு ஒவ்வொரு படம் ஷூட்டிங் முடிஞ்சோடனே இமயமலைக்கு தியானத்துக்கு போறாரு. அங்கே எந்த ஒரு ஃபோட்டோவுமே அங்கே கிடையாது. அந்த இமயமலைக்கு யதார்த்தமாக வரக்கூடிய பக்தர்களை யாராவது ஒரு ஃபோட்டோ எடுத்து ரஜினி வந்திருந்தாரு அப்படின்னும் போது ரஜினி அங்கே தூங்கக்கூடிய ஃபோட்டோ, நிற்கக்கூடிய ஃபோட்டோ, அப்படி அந்த ஃபோட்டோ வந்தால் தான் உண்டே தவிர ரஜினியோட சார்பிலேருந்து எந்த ஒரு ஃபோட்டோவுமே வராது. ஏன்னா அவர் ஆன்மீகத்தை தேடி அங்கே போறாரு. ஆனால் நம்மால் ஆன்மீகத்தை வச்சு அரசியல் செய்கிறாரு இல்லையா, அதனால இவர் இங்கேருந்து போகும்போதே கேமராமேனோட போறாரு. இவர் இதுக்கு முன்னாடி இவங்க அம்மா உயிரோடு இருக்கும்போது ஒவ்வொரு முறை அம்மாவோட ஆசீர்வாதம் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி பெத்த தாயை பார்க்கறதுக்கு கேமராமேனோட போனாரு. இன்னைக்கு ஆன்மீகம்ன்ற பேர்ல, தியானம்ன்ற பேர்ல கேமராமேனோட கூட போயிட்டு இருக்காரு. ஒருத்தர் தியானம் இருக்காருன்னா அவரோட பிரைவேட் விஷயம், அது அவரோட தனிப்பட்ட விஷயம். அதாவது உலக ஆசாபாசங்கள்லாம் துறந்து நான் தியானம் இருக்கிறேன், இத்தனை நாள் பிரச்சாரம் பண்ணியாச்சு, வெறும் அரசியல் அது இதுன்னு மேடைகள் போய் ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு, நான் தனிமையாக உலகத்தை விட்டு நான் தனிமையாக தியானம் போறேன், அதுதானே அதோட நோக்கம். எதுக்கு உங்களுக்கு கேமராமேனு போகும்போது? அதே மாதிரி சரி, கேமராமேன் எடுத்தா கூட நீங்க அந்த போட்டோ ரிலீஸ் பண்ணாதான் அது மீடியா போகுது. ஏன்னா எந்த மீடியா உள்ள அலோடு இல்லை.
அப்போ இவங்க பிளான் என்னன்னா, இவங்க போட்டோ எடுத்து அதை மீடியாக்கள்கிட்ட கொடுத்து அவங்களோட கோடி மீடியாக்கள் அதை செய்தியா போடுவாங்க, இது அங்க பிரச்சாரமா மாறும் அப்படின்னு சொல்றதுக்காக ரொம்பவே காஸ்ட்லி தியானம் இது வந்து. இந்த இடத்துல நம்ம ஒன்று சொல்லி ஆகணும். ஜியோட அந்த ட்ரெஸ் கோடு இதெல்லாம் பார்த்தோன்னே நமக்கு சத்யராஜோட ஒரு படத்தோட காட்சி தான் ஞாபகம் வந்துச்சு. அமைதிப்படை படத்துல சத்யராஜ் நடிச்ச ஒரு காட்சி. இங்க நிறைய சங்கிகள் வந்து ரொம்பவே ஆதங்கப்பட்டாங்க. சத்யராஜ் மோடியோட வாழ்க்கை வரலாறு சத்யராஜ் நடிக்க போறாருன்னு சொல்லி ஒரு பொய் பொருளையெல்லாம் அவுத்து விட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, சத்யராஜ் ஆல்ரெடி ஜியோடைய வாழ்க்கை வரலாறு சத்யராஜ் எப்பயோ நடிச்சாரு. அமைதிப்படைன்னு ஒரு படம். அந்த படத்துல சத்யராஜ் ஃபர்ஸ்ட் வரதே சாதாரண அமாவாசையை தான் வருவாப்புல. அமாவாசை வந்து தேங்காய் பொறுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கடுத்து மணிவண்ணனுக்கு மைக்கு பிடிக்கக்கூடிய கேரக்டர்ல இருப்பாரு. அப்படியே படிப்படியா தேர்தலில் நின்று கடைசியில் வளர்த்து விட்டோன்னே தூக்கி எறியக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அந்த அமாவாசை கேரக்டர். அதை தானே எங்க ஜிஎம் செஞ்சாப்புல. சாதாரண ஆர்எஸ்எஸ்ல சாதாரணமா தன்னோட வேலையை ஆரம்பிச்சாரு. அத்வானிக்கு மைக்கு பிடிச்சாரு. சும்மா சாதாரணமா பின்னாடி நின்று எல்லா வேலையும் செஞ்சு தேர்தல் நிற்கக்கூடிய வாய்ப்பு, முதலமைச்சர் பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் வளர்த்து விட்டு அத்வானியே ஓரங்கட்டி தூக்கி போட்டார் இல்லையா, அதே தான். அப்போ சத்யராஜ் மோடிஜியோட வாழ்க்கை வரலாற என்னைக்கே நடிச்சு முடிச்சிட்டாரு. அதே அமைதிப்படை படத்துல சத்யராஜ் இன்னைக்கு நம்ம தியானத்துக்காக ஒரு ட்ரெஸ் போட்டு தியானம் இருக்க போறார் இல்லையா, இதையுமே சத்யராஜ் அன்னைக்கே நடிச்சிருக்கிறாரு. மணி 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 எந்திரி மணி, என்னப்பா இதெல்லாம்? என்னங்க இப்படி பக்தி பலமா ஆயிட்டீங்களா? இது பாருங்க, நான் மந்திரி பதவி கிடைக்காட்டி பரவாயில்லைங்க, நாம ஒரு மடம் ஆரம்பிச்சுங்க, அதுக்கு நீங்களே தலைவர் ஆயிருங்க. இன்னைக்கு நாட்டுல அதுக்கு தானுங்க செம சொல்றேன். ஓகே, இப்போ இந்த தியானம் சொல்லி இப்படி பல வகையான காமெடிகள் இப்படியாப்பட்ட காட்சிகள் உங்க நடத்துற நேரத்துல தான் இந்த தியானத்துக்காக நம்ம அங்கிருந்து கிளம்பி வரும்போதே ஒரு அவதூறு அடிச்சு நவுத்திட்டு வந்தாரு. அதாவது நம்ம மோடிஜி வந்து அவர் இந்த ஆட்சிக்கு வந்த 10 வருஷத்துல ஒரு பிரஸ் மீட் கூட, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நடக்கல. ஆனா இந்த தேர்தலோட நேரத்தில் மட்டும் சில இடங்களுக்கு பேட்டி கொடுத்தாரு. பிரஸ் மீட் கிடையாது, பேட்டி மட்டுமே. அவங்களுக்கு ஆதரவான சேனல்கள், உதாரணத்துக்கு நம்ம தந்தி டிவில இருந்து அவங்க எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட்ல மட்டுமே கேள்வி கேட்கக்கூடிய அந்த செட்டிங் பேட்டி இருக்குல்ல, நம்ம ஊர்ல இப்படி தந்தி டிவி நடத்தினாங்களோ அந்த மாதிரி இப்ப சமீபத்தில் ஏபிபி சேனல் சார்பில் மோடிஜியோ ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த இன்டர்வியூல மோடிஜி நடுவில் ஒரு வார்த்தை ஒன்று சொல்றாரு. இந்த மாதிரி மகாத்மா காந்தி இருக்கிறாரு, மகாத்மா காந்தி மிகச்சிறந்த ஒரு மனிதர், அவரை வந்து பெரிய அளவுல இங்க வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல. மகாத்மா காந்தியை பொறுத்த வரைக்கும் 1982ல காந்தின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று வந்துச்சு. அந்த படம் வர வரைக்கும் காந்தினா இங்க யாருக்குன்னே தெரியாது தெரியுமா? காந்தி வந்து யாருக்குமே தெரியாது. 1982ல ஒரு படம் வந்துச்சு பாருங்க, அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் காந்தினா இங்க யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி இப்படி போற போக்குல ஒரு அவதூறு அடிச்சு நவுத்தி விட்டு போறாப்புல. அதாவது 1982ல வந்து ஒரு பிரிட்டிஷ் தயாரிப்பாளர், அவரோட பேர் வந்து ரிச்சர்ட் அட்டன்பரோன்னு சொல்லக்கூடியவர், அவரு எடுத்த ஒரு படம் தான் அந்த காந்தின்னு சொல்லக்கூடிய படம். பெரிய அளவுல சர்வதேச அளவுல பாராட்டு பெற்ற ஒரு படம். பல அகாடமி அவார்டுகள், 11க்கும் மேற்பட்ட அவார்டுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்ட படம். கடைசியில் 8 விருதுகள் வாங்கிச்சு. பெஸ்ட் ஹீரோ, பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் மூவின்னு சொல்லி 8 விருதுகள் வாங்கப்பட்ட ஒரு உண்மையில முக்கியமான ஒரு படம். ஆனா மோடி என்ன சொல்றாரு, இந்த படம் வந்ததுக்கு பிறகுதான் காந்தினா யாருன்னு தெரியும்னு சொல்லி இஷ்டத்துக்கு அடிச்சு நவுத்துறாப்புல. காரணம் என்னன்னா, இவங்க கோட்சேவை கொண்டாடக்கூடிய ஒரு கும்பல். கோட்சேவோட யாரெல்லாம் கோட்சேவை கொண்டாடுறாங்களோ அப்பேற்பட்டவங்களோட பார்வையில, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்த்தோம்னா காந்தியோட புகழ் இவங்களுக்கு பெருசா தெரியாது. அதனாலதான் இவங்க ஈஸியா சொல்றாங்க, காந்தி 1982க்கு ஒரு படம் வந்ததுக்கு பிறகுதான் காந்தி யாருன்னு தெரியும்னு சொல்லி இஷ்டத்துக்கு அடிச்சு நவுத்திட்டு இருக்காங்க. ஆனா காந்தி இந்திய வரலாறுல அறிஞ்சவங்க, காந்தியை பத்தி அறிஞ்சவங்களுக்கு சர்வதேச அளவுல மகாத்மா காந்தி 1920 காலத்துல இருந்தே உலக அளவுல ஃபேமஸ். காந்தியோடைய புகழ் உலக அளவுல 1920 காலத்துல இருந்தே கொடி கட்டி பறந்துச்சு. இந்த உதாரணத்துக்கு நம்ம சொல்ற வந்தோம்னா 1922 மார்ச் 10 வந்து யங் இந்தியால மகாத்மா காந்தி ஒரு 3 கட்டுரை எழுதுறாரு. அவருடைய இதுல கட்டுரை எழுதும் போது அப்ப அந்த 3 கட்டுரை காரணமா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா காந்தியை அரெஸ்ட் பண்றாங்க. இந்த காந்தி அரெஸ்ட் பண்ணப்பட்ட இந்த செய்தி அன்னைக்கு பிரிட்டிஷோட வார இதழா இருக்கக்கூடிய த கிராஃபிக்ல 1922 மார்ச் 18ஆம் தேதி பிரிட்டிஷோட வார இதழ்ல மகாத்மா காந்தி சம்பந்தமான செய்தி அன்னைக்கு இடம்பெறுது. இது நடந்தது 1922. அதாவது காந்தினாலே 1982 தான் யாருக்குன்னே தெரியும்னு சொல்லி மோடி சொல்றாரு. ஆனா 1922லயே லண்டன்ல இருக்கக்கூடிய மீடியா, லண்டன்ல இருக்கக்கூடிய த கிராஃபிக், அங்க இந்த செய்தி வெளியே வருது. இது இல்லாம இந்த மகாத்மா காந்தி இப்ப கைது செய்யப்பட்டார் இல்லையா, ஒரு 3 ஆர்டிகிள் எழுதுனதுக்காக. இந்த கைது செய்யப்பட்டதுக்காக அன்னைக்கு நாடு முழுக்க பெரிய அளவுல போராட்டம் நடந்துச்சு. காந்தியை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி பிரிட்டிஷ் எதிர்த்து மக்கள் பல இடங்களில் நாடு முழுக்க போராட்டம் செய்யறாங்க.
இந்த மக்கள் நடத்தின இந்த போராட்டம், காந்தின்னு சொல்லக்கூடிய ஒரு தனி மனிதர் கைதை எதிர்த்து இவ்வளவு மக்கள் போராடுறாங்களே அப்படின்னு சொல்லி ராய்டர்ஸ், லண்டன்ல இருந்து அன்னைக்கு இயங்கின ராய்டர்ஸ்ல ஒரு செய்தி வருது. காந்தின்ற ஒரு தனிநபரை கைது செஞ்சதுக்கு இந்தியாவில் மக்கள் இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி ராய்டர்ஸ் 1922 அந்த செய்தி வெளியிடுறாங்க. இதுக்கப்புறம் 1930 த டைம்ஸ், அன்னைக்குமே லண்டன்ல இருந்து இயங்கின த டைம்ஸ், அவங்களுடைய முதல் பக்கம் முழுக்கவே மகாத்மா காந்தியோட போட்டோவை போட்டு ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாங்க. மேன் ஆஃப் த இயர் 1930 மேன் ஆஃப் த இயர் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதி செயின்ட் காந்தி அப்படின்னு சொல்லி, ரொம்ப புனிதமிக்க காந்தி அப்படின்னு சொல்லி செயின்ட் காந்தி அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாங்க. அந்த ஆர்டிக்கல்ல அவங்க மகாத்மா காந்தியை பத்தி அவங்க குறிப்பிடும் போது என்ன சொல்றாங்கன்னா, மகாத்மா காந்தி உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடத்துறாரு. ஒரு தனி மனிதர் ஒரு உப்பு சத்தியாகிரக போராட்டம், வெள்ளையர்களை எதிர்த்து, அவரோட வரி கொள்கையை எதிர்த்து, உப்பு சத்தியாகிரகத்தை எதிர்த்து காந்தின்னு சொல்லக்கூடிய தனி மனிதர் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாரு. 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் கைதாகிறாங்க. அவரோட ஒற்றை வார்த்தையை கேட்டுட்டு நாடு முழுக்க பல்வேறு இடங்கள்ல 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் கைதாகிறாங்க. இப்படிப்பட்ட இந்த மகாத்மா காந்தி பெரிய ஆஜானுபாகவா இருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சாதாரண மெலிந்த தேகத்தோட அவரோட அந்த டைம்ஸ்ல அன்னைக்கு எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, ஒரு அரை நிர்வாண ஆடையோட தான் இருக்கிறாரு. மேல் சட்டை கூட அவர் போடுறது இல்ல. இவ்வளோ எளிமையான ஒரு மனுஷன், இவரோட பேச்சை கட்டி நீங்க மக்கள் இவ்வளவு சாரையா கைதாகிறாங்க அப்படின்னா, இவரு தான் மேன் ஆஃப் த இயர். இவரு ஒன்னு குறிப்பிடுங்க, வரலாறுல இந்த மகாத்மா காந்தியோட பெயர் எல்லா இடங்கள்லயுமே குறிப்பிடப்படும், எங்கேயுமே மகாத்மா காந்தியோட பெயர் மிஸ் ஆகாதுன்னு சொல்லி த டைம்ஸ் மேன் ஆஃப் த இயர்னு சொல்லி அன்னைக்கு மேன் ஆஃப் த இயர்க்கான விருது கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம அதே 1930 மார்ச் 31 1947 ஜூன் 30 திரும்பவும் டைம்ஸ் அவங்களுடைய அட்டைப்படத்தில் மகாத்மா காந்தியோட போட்டோவை பதிவிட்டுட்டு த ஃபாதர் ஆஃப் த நேஷன், தேசத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் கொடுத்துட்டு முதல் பக்க அட்டை படம் முழுக்க த டைம்ஸ்ல 1930 1947 மகாத்மா காந்தியை பத்தி இவர் தான் தேசத்தின் தந்தைன்னு சொல்லி பதிவு செய்யறாங்க. ஆனா மோடி என்ன சொல்றாரு, 1982க்கு முன்னாடி காந்தினா யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி இஷ்டத்துக்கு கதை அடிச்சு விடுறாரு. அதே மாதிரி 1931 செப்டம்பர் 20 இன்டர்நேஷனல் நியூஸ் பேப்பரா இருக்கக்கூடிய பர்லிங்டன் ஹாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு சர்வதேச நியூஸ் பேப்பர், அவங்க 1931 செய்தி வெளியிடுறாங்க. மோஸ்ட் டாக் அபவுட் மேன் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி, உலக அளவுல பேசப்படக்கூடிய மிக முக்கியமான மனிதர் அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தியை பத்தி ஒரு ஆர்டிகல் எழுதுறாங்க. இது நடந்தது 1931. அதே மாதிரி மகாத்மா காந்தியோட பிரபலமான போட்டோ நம்ம பார்த்திருப்போம். அந்த ராட்டையை சுழற்ற மாதிரி மகாத்மா காந்தியோட போட்டோ இருக்கும் இல்லையா, இந்த போட்டோவை இந்தியர்களால் எடுக்கப்படல, ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு புகைப்பட கலைஞர் அவர் எடுத்த ஒரு போட்டோ. அதுக்கடுத்து இந்த போட்டோ சர்வதேச அளவுல புகைப்பட கண்காட்சியில் இடம்பெற்று பெரிய அளவுல ஒரு ஃபேமஸா இருந்துச்சு. அப்போ மகாத்மா காந்தி அன்னைக்கு எவ்வளவு ஒரு முக்கியமான நபரா இருந்தா, அவரோ ஒரு வெளிநாட்டு புகைப்பட கலைஞர் ஒரு போட்டோ எடுத்து அதை சர்வதேச அளவில் நடந்த போட்டியில அந்த போட்டோவை இடம்பெற வைக்கிறாங்கன்னா, அப்ப மகாத்மா காந்தியோட பெருமை எப்பேற்பட்டது அப்படின்றது 1930-31 காலகட்டத்திலே நமக்கு தெரியும். அதே மாதிரி ஜனவரி 30 1948 மகாத்மா காந்தி கொல்லப்பட்ட தினம். தீவிரவாதி கோட்சேவால மகாத்மா காந்தி கொல்லப்பட்ட அந்த நாள்ல மகாத்மா காந்தி கொல்லப்பட்டு விட்டார், காந்தி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய செய்திகள் மட்டும் வெளியிடல, சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களும் இந்த செய்தியை வெளியிட்டாங்க. இங்க துணிச்சலோட அந்த செய்தியை வெளியிட்டது அன்னைக்கு கலைஞர் முரசொலியில அந்த செய்தி எப்படி வச்சுன்னா, உத்தமர் காந்தியின் உயிரை குடித்தது ஊதாரி பாப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பை எழுதி இந்த தீவிரவாதி கோட்சே தான் காந்தியை கொன்னா அப்படின்றத பதிவு செய்யறாங்க. சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் பார்த்தோம்னா த நியூயார்க் டைம்ஸ் அன்னைக்கு மகாத்மா காந்தியோட இறப்பை அவங்க செய்தியா பதிவிடுறாங்க. நியூயார்க் டைம்ஸ் அதுல ஒரு குறிப்பிட்ட வார்த்தை எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, மகாத்மா காந்தி கொல்லப்பட்டார், சுட்டு கொன்றது ஒரு ஹிந்து அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஏன்னா முஸ்லீம் தான் சுட்டு கொண்டாரு, முகமது இஸ்மாயில் சுட்டு கொண்டாரு சொல்லி ஒரு வதந்தி பரவிச்சு, அது மூலியமா ஒரு கலவரம்லாம் உருவாச்சு. அதனால நியூயார்க் டைம்ஸ் அது ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சுட்டு கொண்டது ஒரு இந்து தான், இப்படி கோட்சேன்ற ஒரு தீவிரவாதியா சுட்டு கொண்டா சொல்லி அந்த செய்தி நியூயார்க் டைம்ஸ்ல வந்துச்சு. த கார்டியன்ல செய்தி போட்டிருந்தாங்க, த வாஷிங்டன் போஸ்ட்ல அந்த செய்தி பதிவாயிருக்குது, த டெய்லி டெலிகிராஃப், புரோக்லைன் ஈகிள், இது மாதிரியான சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய உலக நாடுகள் இருக்கக்கூடிய எல்லா செய்தியிலுமே மகாத்மா காந்தி கொல்லப்பட்ட அந்த செய்தியும் மகாத்மா காந்தி இறந்த அந்த செய்தியை போடுறாங்கன்னா, அப்போ காந்தியோட செல்வாக்கு சர்வதேச அளவில் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இது எல்லாத்தையும் விட இப்ப நான் சொன்னது எல்லாமே மீடியா சர்க்கிள்ல மகாத்மா காந்தி 1930, 40, 20 காலகட்டத்தில் எவ்வளவு ஃபேமஸ்ன்றது புரியும். அதே மாதிரி சர்வதேச தலைவர்கள் மத்தியில காந்தியோட செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னும் போது 1931 லண்டன்ல வட்டமேசை மாநாடு நடக்குது. அப்போ இந்தியா சார்ந்த பல உரிமைகளுக்காக பேசுறதுக்காக மகாத்மா காந்தி அங்க லண்டனுக்கு போறாரு. அப்போ மகாத்மா காந்தி அங்க லண்டனுக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்சோன்னா
அன்னைக்கு உலக அளவுல ஃபேமஸா இருந்த ஒரு நடிகர் சார்லி சாப்ளின். இந்த சார்லி சாப்ளின் சரி எது காந்தி நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி உடனே போய் அப்பாயின்மெண்ட் கேட்டு காந்தியை போய் சந்திக்கிறாரு. மகாத்மா காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் சினிமா பார்க்குற பழக்கம் அதிகமாக கிடையாது. அப்போ இந்த சார்லி சாப்ளின் யாரு கூட அவருக்கு பெரிய அளவில் தெரியல. அப்புறம் அங்கே போய் அறிமுகப்படுத்தப்படுறாங்க. இவர் சார்லி சாப்ளின் சொல்லி இவர் பெரிய அளவில் வேர்ல்டு லெவலில் ஃபேமஸான ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தப்பட்டு அதுக்கடுத்து சந்திச்சு புகைப்படம் எடுத்துக்கொண்ட ஆதாரங்கள் இன்னைக்குமே இருக்குது. இதை பத்தி மகாத்மா காந்தியை அந்த சந்திச்ச அந்த கொஞ்ச நேரம் இருக்குல்ல, அந்த நேரம் எப்படியாப்பட்டது அப்படின்னு சொல்றத சார்லி சாப்ளின் தன்னோட சுயசரிதையில தன்னோட வாழ்க்கை வரலாறு புத்தகத்திலேயே இதை பதிவு செய்யறாரு. அவரோட சுயசரிதை புத்தகம் பக்கம் 342 பக்கம் 343 இந்த 2 பக்கத்துல மகாத்மா காந்தியை சந்திச்ச அந்த குறிப்பிட்ட நேரம் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுமே சார்லி சாப்ளின் பதிவு செய்யறாரு. இதையும் தாண்டி 1958 மகாத்மா காந்தி இறந்து 10 வருஷம் கழிச்சு 10வது நினைவாண்டு இருக்குல்ல, அந்த 10வது நினைவாண்டுல மார்ட்டின் லூதர் கிங் அவரு ஹிந்துஸ்தான் டைம்ஸுக்கு ஒரு ஆர்டிக்கலை எழுதுறாரு. மகாத்மா காந்தி எப்ப ஏற்பட்டவர் அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமான மகாத்மா காந்தி, அதாவது மார்ட்டின் லூதர் கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு ஆயுத கிளர்ச்சி தான் அதுக்கான தீர்வு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா மகாத்மா காந்தி அதை அஹிம்சையாலே செய்ய முடியும் அப்படின்னு மாத்தின ஒரு மிகப்பெரிய ஒரு மாமேதை. அவன் இந்த மாமேதைய வழியை நான் ஒரு பின்பற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மார்ட்டின் கிங் லூதர் காந்தியோட சரிதையை பத்தி ஒரு ஆர்டிக்கலை இந்துஸ்தான் டைம்ஸுக்கு எழுதுறாரு. அதே மாதிரி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி. இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மகாத்மா காந்தியோட பல நேரங்களில் கடித போக்குவரத்து இருந்துச்சு. இவங்களை பத்தி அவங்க நல்லா விசாரிக்கிறது, அவங்கள பத்தி இவங்க நல்லா விசாரிக்க சொல்லி கடித போக்குவரத்து இருந்துச்சு. இஸ்ரேல்னு ஒரு தனி நாடு உருவாகும் போது கூட ஐன்ஸ்டீன் காந்திக்கு அது சம்பந்தமா நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதுறாரு. ஆனா மகாத்மா காந்தி இஸ்ரேல் ஒரு நாடு உருவாகிறத சப்போர்ட் பண்ணல, காந்தி பலஸ்தீன் மக்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப இந்த அளவுக்கு. அதே மாதிரி 1939 ஐன்ஸ்டீன் மகாத்மா காந்தியோட பிறந்த நாளைக்காக அவர் ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுதுறாரு. இப்படி பல்வேறுபட்ட தலைவர்கள் மகாத்மா காந்தியை பத்தி பல விஷயங்கள் எழுதியிருக்கிறாங்க. கடைசியா நம்ம பார்த்தோம்னா கூட 2019 நியூயார்க் டைம்ஸ் ஒரு ஆர்டிகல் ஒன்று எழுதுனாங்க. அது ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. அன்னைக்கு 2019 அக்டோபர் 2 காந்தியோட பிறந்த நாள் அன்னைக்கு நியூயார்க் டைம்ஸ் அதுக்கு தலைப்பு வைக்கிறாங்க, ஒய் இந்தியா அண்ட் த வேர்ல்டு நீட் காந்தி. இந்த உலகத்திற்கு, இந்த இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே காந்தி ஏன் தேவைப்படுகிறார் அப்படின்னு சொல்லி காந்தியோட புகழை பத்தி நியூயார்க் டைம்ஸ் ஒரு ஆர்டிகல் ஒன்று எழுதியிருக்கிறாங்க. இப்படி இந்த அளவுக்கு புகழ் பெற்ற காந்தி. அது இல்லாம மோடி சொன்னார்ல 1982 அந்த படம் வந்ததுக்கு பிறகுதான் காந்தி யாருன்னு தெரியும்னு சொன்னார்ல. ஆனா 1967 பல சர்வதேச நாடுகள் மகாத்மா காந்தியோட தபால் தலை வெளியிட்டாங்க. 1961 அமெரிக்கா காந்தியோட தபால் தலை வெளியிட்டாங்க. 1967 காங்கோ நாடு மகாத்மா காந்தியோட தபால் தலை வெளியிட்டாங்க. இது மாதிரி 40க்கும் மேற்பட்ட நாடுகள் மகாத்மா காந்தியோட தபால் தலையை அந்த படம் வெளிவரதுக்கு முன்னாடியே விட்டுருக்காங்க. ஆனா இது எதையுமே கண்டுக்காம இது எல்லாமே ஏதோ காத்து போக்கள் அடிச்சு விட்டுட்டு அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் காந்தி யாருன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி, காந்தி யாரோ ஒரு சாதாரண நபர் அப்படிங்கிற மாதிரி ஈஸியா தட்டி அடிச்சு விடுறாரு. ஆனா ஒரு விஷயம் நம்ம உண்மையா புரிஞ்சுக்கணும், மீண்டும் ஒரு முறை பாஜக ஆட்சிக்கு வந்தாங்கன்னு வைங்களேன், அப்ப கண்டிப்பா இப்படி ஒரு நிலைமை உருவாக்கிடுவாங்க. காந்தியில ஒரு சாதாரண மனுஷங்க. கோட்ஸே சொன்னாரு, கோட்ஸே சுட்டு கொண்டாரு, அதோட பெரிய தலைவர்லாம் இல்ல, ஒரு சாதாரண நபரை தான் சுட்டு கொண்டாரு. கோட்ஸே அப்படி சுட்டாரு, குறுக்குல காந்தி உள்ட்டாருன்னு சொல்லி வரலாறுகளே மாற்றக்கூடிய வேலைகளை இந்த குரூப் செஞ்சாலும் செய்யும் தவிர, அதனாலதான் இந்த மாதிரி வேணா காந்தியை அப்படி மேம்போக்கா மகாத்மா காந்தியை பேசிட்டு போறாங்க. அதனால இப்ப ஏற்பட்ட நேரத்துல, இப்ப ஏற்பட்ட பொய்களை அவிழ்க்கக்கூடிய நேரத்துல மகாத்மா காந்தி எப்ப ஏற்பட்டவங்க, இந்த இந்திய வரலாறுக்காக யாரெல்லாம் போராடினாங்க, எந்தெந்த கூட்டமெல்லாம் கால நக்கி பொழைச்சிச்சு, எந்தெந்த கூட்டமெல்லாம் ஆங்கிலேயனுக்கு அடிமை சேவகம் செஞ்சிச்சுன்னு சொல்லி இந்த உண்மையை நம்ம தொடர்ந்து பேச வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆக மொத்தத்துல இப்படி வரலாறுகளை மறைச்சு பல வகையால தியானங்கள் மூலியமா வீடியோ போட்டோவை எடுத்து எப்படியோ பில்டப் பண்றதுக்கான வேலைகளை நம்ம ஜி இப்ப செஞ்சுட்டு இருக்காப்புல. ஆனா நம்ம ஜி இப்ப ஏற்பட்ட வேலைகள் செஞ்சாலும் ஜியோட 28 செகண்ட் வீடியோ வரதுக்கு முன்னாடி பிரஜ்வல் ரேவண்ணாவோட 20 செகண்ட் வீடியோ இங்க வந்துருச்சு. பிரஜ்வல் ரேவண்ணா இந்த கர்நாடகாவில் 3000க்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் பாஜக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அந்த நபர் இருந்தாப்புல இல்ல, இன்னைக்கு அவரை கைது செஞ்சுட்டாங்க. இப்ப கைது செஞ்சு அவர் ஏர்போர்ட்ல நடுராத்திரில கைது செஞ்சு பரபரன்னு இழுத்துட்டு வரக்கூடிய காட்சி, காங்கிரஸ் அங்க செம்ம ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அவர் இழுத்துட்டு வரக்கூடிய காட்சி இந்த வெளியானதுல நம்ம ஜி இங்க பல வகை கேமராக்கள் பல கோடி செலவுகள் இங்க செஞ்சார்ல ஒரு பில்டப் செலவு, இந்த செலவெல்லாம் காணா போச்சு. இப்ப நாடு முழுக்க பிரஜ்வல் ரேவண்ணா கைதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஏற்பட்ட நபரை தான் நீங்க பாஜக கூட்டணியில வச்சிருந்தீங்களா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாருமே பாஜக கேள்வி கேட்கறாங்க. இவர் என்னதான் இங்க தியானம் இருந்தாலும் சரி, பாஜகவுக்கு 280 சீட் அவுட்டு அப்படிங்கறத இன்னைக்கு கல நிலவரம். குறிப்பா இந்த பிரஜ்வல் ரேவண்ணா கைதுக்கு பிறகு இது வடக்குல இன்னும் பெரிய விஷயமா பேசப்பட்டு இவங்க 280 இடங்களுக்கு மேல பாஜக அவுட்டு, ஆல்ரெடி அவுட்டு, மீதி இருக்கக்கூடிய சொற்பத்துல 200க்குள்ளே இவங்க சுருகிடுவாங்க அப்படிங்கறதுதான் பெரிய அளவுல எல்லா அரசியல் விமர்சகர்களுடைய கருதா இருக்கு. அதனால இவங்க என்னதான் இவங்க பில்டப் காட்டி எப்பேற்பட்ட அரசியல் செஞ்சு தியானங்கள் செஞ்சாலும்
அதுல எல்லாமே மண் உளுந்து போச்சு அப்படிங்கறது மட்டும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது.